கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியில் குப்பை கழிவுகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தென்பெண்ணை ஆற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என பசுமை தாயகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து பசுமை தாயகம் மாவட்ட செயலாளரிடம் நமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் நந்திமலையில் உற்பத்தியாகும் தென்பெண்ணை ஆறு தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்கள் வழியாக கடலில் கலக்கிறது. பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆறு தற்பொழுது மாசடைந்து வருகிறது என்று கூறலாம். குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே கிழவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அந்த தண்ணீரில் அதிக அளவு ரசாயன நுரை பொங்கி வெளியேறி வருகிறது. இதற்கு கர்நாடகாவில் உள்ள ரசாயன தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் ரசாயன கழிவுதான் காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் கர்நாடகா மட்டுமில்லாமல் தமிழகத்திலேயும் இந்த தென்பெண்ணை ஆறானது மாசுபடுத்தப்படுகிறது என்றே கூறலாம். நேரடியாக நாம பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம் என்ற பகுதியில் தான் நாம் இருக்கிறோம். இந்த பகுதி வழியாக தென்பெண்ணை ஆறு பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல தான் இந்த தென்பெண்ணை ஆற்றின் கரைகளில் ஏராளமான குப்பை கழிவுகளானது கொட்டப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றின் கரையில் கிட்டத்தட்ட ஒரு 30 அடி தூரத்திற்கு ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டு இதுல குப்பைகள்லாம் கொட்டப்பட்டிருக்கார்கள். குறிப்பாக கொசமேடு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய இந்த கழிவு நீரானது சுத்திகரிக்கப்படாமல் இந்த தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்படுகிறது. தனியாக கால்வாய் மூலமாக விவசாயத்திற்கு பாசனம் பெறுவதற்காக இங்கு ஒரு கால்வாய் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கால்வாயானது தற்பொழுது கழிவுநீர் வெளியேற்றும் கால்வாயாக மாற்றப்பட்டு அம்பேத்கர் நகர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு இந்த கால்வாய்கள் வழியாக கழிவுநீர்கள் செல்லும் பொழுது அங்கு சுத்திகரித்து அந்த தண்ணீரானது நேரடியாக தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படும். ஆனால் தற்பொழுது பல ஆண்டுகளாகவே இந்த கால்வாய்கள் எல்லாம் தூர்வாரப்படாமல் ஒரு புறம் தென்பெண்ணை ஆறு ஆக்கிரமிக்கப்பட்டு மாசடைந்து வருகிறது. மற்றொரு புறம் இந்த கழிவுநீர் செல்லக்கூடிய கால்வாயானது முற்றிலுமாக அடைக்கப்பட்டு அந்த கழிவு நீரெல்லாம் நேரடியாகவே தென்பெண்ணை ஆற்றுக்குள் சென்று கலக்கிறது. இதனால் தென்பெண்ணை ஆற்று நீருமானது மாசடைந்து வருகிறது. இந்த பாதிப்புகள் குறித்து பசுமை தாயகத்தினுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் நம்மிடையே இருக்கிறார் திரு சேகர் அவர்கள். அவரிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் சொல்லுங்க, நீங்க இதெல்லாம் நேரடியாவே நீங்க இங்க பார்த்திருக்கீங்க, இந்த பாதிப்புகள்லாம் இது தொடர்பாக உங்க பசுமை தாயகம் சார்பா ஏதேனும் முன்னெடுத்திருக்கீங்களா? மனுக்கள் ஏதாவது கொடுத்திருக்கீங்களா? ஏற்கனவே கடந்த ஒரு ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நாங்கள் மனு கொடுத்திருந்தோம். இதை நாங்கள் சுத்தகரித்து கொடுக்கிறோம், குப்பைகள் கொட்டாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று உடனடியாக நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்று செயல்படுத்தினார்கள். மீண்டும் தொடர்ச்சியாக கொட்டிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். இதை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக முன்வந்து இதை கண்டிக்க வேண்டும் என்பது எங்களுடைய பசுமை தாயகத்தின் வேண்டுகோளாகும். இப்போ நீங்க பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் உங்களுக்கு தெரியுது? இந்த செயல்பாடுகளால இது என்ன மாதிரியான மாசை ஏற்படுத்தும்? நீர் மாசுபாடுதல் மற்றும் இந்த கால்வாய் ஆற்று பகுதி ஓரங்களில் இருக்கும் வீடுகள் நிறையாக இருக்கிறது. கழிவுநீர் தண்ணீர் பார்த்தீங்கன்னா நேரடியாக கால்வாய் மூலமாக எடுத்துக்கொண்டு போகும் இந்த கழிவுநீர் நேரடியாக தண்ணீரில் தென்பெண்ணை ஆற்று தண்ணீரில் கலப்பதினால் இந்த தண்ணீர் மாசுபடுகிறது. இந்த கால்வாய்களும் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இந்த தண்ணீர் கழிவுநீர் முழுவதும் நேரடியாக தென்பெண்ணை ஆற்றில் கலக்கப்பட்டு இந்த தென்பெண்ணை ஆற்று நீரானது முற்றிலுமாக மாசடைகிறது. இதற்கு மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த தென்பெண்ணை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும். சுத்தமான தென்பெண்ணை ஆற்று நீரானது பொதுமக்களுக்கு கிடைப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக காவேரிப்பட்டினம் பகுதியிலிருந்து திருலோகச்சந்தர்.